ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான குடமிளகாய் உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ இந்த உருளைக்கிழங்கு குடமிளகாய் வறுவலுக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரம் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கூட ரொம்ப வேண்டாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அது கூடவே சேர்த்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறலாங்க. பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா இடித்து போட்டுக்கிறலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட பூண்டு போடுறது நல்லாயிருக்கும் இதுக்கு. பூண்டு மட்டுமே போட்டால் போதும். இப்போ பூண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுறலாங்க. இதுக்கு வந்து தக்காளி பழம் தேவையில்லை. இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ குடமிளகாய் இது கூட சேர்க்க போகிறேன். குடமிளகாய் வந்து ஒரு பெரிய குடமிளகாயாக எடுத்து இந்த மாதிரி கட்டம் கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம். குடமிளகா சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறலாங்க. உருளைக்கிழங்கு ஏன்னா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ குடமிளகா வேகவுமே அதிக நேரம் ஆகாது, உடனே வெந்துடும். அதனால் லைட்டாக ஒரு நிமிஷம் பரட்டி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாங்க. நான் இன்றைக்கி வந்து தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. இப்போ பாருங்கள், 1/4 டீஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் போடுறேன். தனி மிளகாத்தூள் தான் போடுறேன். இப்போ இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிடலாம். இப்போ வதக்கிட்டு இருக்கையிலே நம்ம உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ உருளைக்கிழங்கு குடமிளகாயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்கிடலாம். அடுப்பு வந்து இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கவுமே வந்து சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷங்க சிம்மில் வச்சே நல்லா கிளறினோம்னா நல்லா மொறுப்பாக நல்லா உருளைக்கிழங்கு வந்துடும். இப்போ தண்ணி எதுவுமே இது கூட சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து குடமிளகாயிலேருந்து லைட்டாக தண்ணி விடும். இந்த தண்ணியே போதுங்க. நம்ம கிண்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அடுப்பு வந்து சிம்மில் தாங்க வச்சிடணும். இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு தாங்க நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி எதுவும் போட வேண்டாங்க இதுக்கு. அப்படியே வச்சுட்டா தான் நல்லா மொறுப்பாக வரும். இப்போ பாருங்கள், கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிறலாங்க. இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நல்லா தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதம், தக்காளி சாதம் இதுகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இடையில ஒரு முறை கிண்டி விட்றேன் பாருங்கள். அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கிற வேண்டியது தான். எண்ணெய் பத்தாட்டினா நீங்கள் சேர்த்துக்கிறலாங்க. இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன்னா சேர்த்துக்கிறலாம். நான் எண்ணெய் எல்லாம் மேற்கொண்டு எதுவும் சேர்க்கவே இல்லை பாருங்கள். இது எல்லா சாதத்தோடய வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபி. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போதுங்க வறுத்தது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குடமிளகா உருளைக்கிழங்கு வறுவல். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா சாதத்தோடய வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.